செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு 14:16. மத்தேயு 14:16 எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல தான் நம்ம செய்தி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பின்னணியை நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். முதல்ல நம்ம ரட்சிக்கப்படும் போது கிறிஸ்துவுக்குள் ஒரு ஆவிக்குரிய குழந்தையாய் நாம் பிறக்கிறோம். நீங்க ரட்சிக்கப்பட்ட இந்த சபைக்கு வரும்போது நம்முடைய அனுபவம் என்ன? கிறிஸ்துவுக்குள் பிறந்த ஒரு ஆவிக்குரிய குழந்தை. யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் மறுபடியும் பிறந்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும். அப்ப தேவ ராஜ்யத்துக்குள்ள ஒருவன் வரும்போது அவன் புதிதாய் பிறக்கிற ஒரு குழந்தையை போல இருக்கிறான். நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வந்தீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த நாள்ல நீங்க எப்படி இருந்தீங்க? ஒரு ஆவிக்குரிய குழந்தையா இருந்தீங்க. இப்ப அந்த குழந்தை என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். 1 பேதுரு 2:3 சொல்லுது. 1 பேதுரு 2:3, நீங்கள் வளரும்படி குழந்தையை போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல். அப்ப இந்த வசனம் எதை வலியுறுத்துகிறது? நீங்க என்ன செய்யணும்? வளரணும். வளரணும். இப்ப யோசித்து பாருங்க, பிள்ளை பிறந்திருக்கு, ஒரு 3 இல்லை 4 மாசத்துல அது என்ன செய்யும்? குப்புரவளும், அப்புறம் தவளும், எதையாவது பிடிச்சிட்டு நிற்க முயற்சி செய்யும், அப்புறம் அப்படியே நகன்று செல்லும், நடக்க முயற்சி செய்யும், அப்புறம் நடந்து ஓடும். அப்புறம் ஒரு வயசு ஆகும்போது அம்மா, அப்பா, தாத்தா அப்படிங்கும். 2 வயசுலலாம் நல்லா சரளமாக என்ன செய்யும்? பேசும். 3 வயசு ஆனவுடனே ஸ்கூலில் கொண்டு விட்டுருவோம், எழுத படிக்கும். 4-5 வயசு ஆகும்போது நல்லா ஓடி ஆடி விளையாடும். அப்போ அந்த காலத்திற்கேற்ற வளர்ச்சி அப்படிங்கிறது 2 விஷயம். ஒன்று சரீரப்பிரகாரமான வளர்ச்சி, 2வது கிரியையில் காணப்படுகிற வளர்ச்சி. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இப்போ சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே போகும், ஆனால் மல்லாக்க பார்த்து கையை காலை ஆட்டிக்கிட்டே இருக்கும். 1 வயசு 2 வயசு 3 வயசு குப்புரவளாது, தவளாது, நிற்காது, நடக்காது, பேசாது, தானா சாப்பிடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆள் வளர்ச்சி இருக்குது, மூளை வளர்ச்சி இல்லை. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான் வளர்ச்சி. ஸோ வளர்ச்சிங்கிறது எதில் தெரியுதுன்னா செயல்ல, கிரியையில். புரியுதா? ஆமாம், அது இயற்கையாகவே அது நம்மிலிருந்து வெளிப்படுகிறது. அந்த வளர்ச்சி நம்மிலிருந்து கிரியைகளை வெளிப்படுத்துகிறது. எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் பேண்ட்டு போட்டு விட்டோம், சட்டையை போட்டு விட்டோம். ஆமாம், இப்பயும் அது பசுமையான நினைவுகளாக இருக்கிறது. இன்றைக்கி அதுக எனக்கு சாக்ஸ் போட்டு விடுதுங்க. ஆமாம், பாருங்கள் எவ்வளோ சௌரியமாக இருக்குது. காலை நீட்டினா சாக்ஸ் போட்டு விடுதுங்க, ஷூவை போட்டால் லேஸ் கட்டி விடுதுங்க, டை கட்டி விடுதுங்க. சின்ன பிள்ளையில நாங்கள் அதுகளுக்கு பார்த்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம், இந்த கலர் அந்த கலர், அந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ஸுன்னு. இப்போ அதுக எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்குதுங்க, கலர் அதுக செலக்ட் பண்ணுதுங்க, இப்படித்தான் ட்ரெஸ்ஸு போடணும்னு அதுக எனக்கு சொல்லி தருதுங்க. ஆமாம், இன்றைக்கி கூட பாருங்கள், இந்த வாட்சு இப்படி தான் கெட்டணும். நான் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டால் வாட்ச் கெட்ட மாட்டேன், ஏன்னா அதான் உள்ளே உயரதில்ல, பெருனத்துக்கு இந்த வாட்சு அப்படின்ட்டு. அப்படி கெட்டக்கூடாது, இந்த சைட் பட்டன் போட்டு நல்லா டைட்டாக இந்த 2வது பட்டனில் போட்டு இதை வெளியே கட்டணும், இப்படி தான் வாட்ச் கட்டணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லி கொடுக்குது. கிரியை. நமக்கு என்ன தோணுது? அப்பா, பிள்ளைகள் என்ன செஞ்சிட்டாங்க? வளர்ந்துட்டாங்க. கிரியை.
கிரியை. இப்போ எபிரேயர் 5:12 வேதம் சொல்லுது, சபையில் இருக்கிற விசுவாசிகளாகிய நம்மை பார்த்து, காலத்தை பார்த்தால் நீங்க யாராக இருக்கணும்? போதகராக இருக்கணும். காலத்தை பார்த்தால் நீங்கள் ஒரு தலைவராக இருக்கணும். காலத்தை பார்த்தால் நீங்கள் ஒரு ஜெப வீரராக இருக்கணும். காலத்தை பார்த்தால் நீங்கள் ஒரு துதி ஆராதனை வீரராக இருக்கணும். காலத்தை பார்த்தால் நீங்கள் ஒரு ஆத்தும ஆதாய வீரராக இருக்கணும். காலத்தை பார்த்தால் உங்களில் சில கிரியைகள் வெளிப்படணும், சில கனிகள் வெளிப்படணும். காலத்தை பார்த்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். காலத்தை பார்த்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்ன காலம், என்ன காலம், எத்தனை காலம், எத்தனை காலம். காலத்தை பார்த்தால் அப்படின்னா வேதம் எவ்வளவு காலத்தை சொல்லுது? ஒரு 50 வருஷம், 60 வருஷம், அப்படியா? அப்படியா? கவனிங்க, ஒரு திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை எஜமான் வந்து நட்டி வைக்கிறார். முதல் வருஷம் வந்து பார்க்குறாரு, கனி இல்லை. 2வது வருஷம் வந்து பார்க்குறாரு, கனி இல்லை. 3வது வருஷம் வந்து பார்க்கும்போது அவர் டென்ஷன் ஆயிட்டா. அப்படி எதுக்கு டென்ஷன் ஆகுறாரு? கனி கொடுக்கல. ஆகவே இதை வெட்டி போடு. தோட்டக்காரனை பார்த்து சொல்றாரு, இது ஏன் நிலத்தை கெடுக்கிறது? இந்த நிலத்தில் இருக்கிற தண்ணியை குடிக்குது, மேலேருந்து வர்ற ஃபேன் காற்றை வாங்கிக்கிடுது, கீழே இருக்கிற பாயை தேய்க்குது, நல்லா டைம் பாஸ் பண்ணுது. ஆனால் என்ன செய்ய மாட்டேங்குது? சபையில் இந்த ஆத்மா கனி கொடுக்க மாட்டேங்குது. அங்கே வந்து டியூரேஷனை 3 வருஷமாக நம்ம பார்க்குறோம். குறைஞ்சது ஒரு 3 வருஷம். அதுக்கு முன்னாடியே கனி கொடுக்கணும். முதல் வருஷமே வந்து என்ன செஞ்சுருக்கிறார்? கனியை பார்த்துருக்கிறார், தேடி இருக்கிறார். அப்போ முதல் வருஷமே கனி கொடுத்துருக்கணும், கொடுக்கல. 2வது வருஷம் கொடுக்கல. 3வது வருஷம் டென்ஷன் ஆயிட்டா. அப்படி இப்போ புரிஞ்சுக்கோங்க, காலத்தை பார்த்தால் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட இங்கே இருக்கிறவங்க ஒரு சிலர் தவிர மற்ற எல்லாருமே 3 வருஷம் தாண்டினவங்க தான். 3 வருஷம் தாண்டினவங்க. கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? காலத்தை பார்த்தால் நீங்க ஒரு 5 ஆத்மாவை என்ன செஞ்சிருக்கணும்? ஆதாயப்படுத்தி இருந்திருக்கணுமே. காலத்தை பார்த்தால் நீங்க ஒரு 5 பேருக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கணுமே. இதுல இந்த சவுல் என்கிற பவுல் இருக்கிற அப்படில அவர் இன்னும் நம்மளை கதற விடுறா. அப்படி இன்னும் இவராவது 3 வருஷம், அவன் எப்படி தெரியுமில்ல, ரட்சிக்கப்பட்டு 3 நாள் ஃபாஸ்டிங். 3வது நாள் அனனியா வந்து என்ன செய்யறாரு? ஜோம் பண்ணி ஞானஸ்நானம் கொடுத்து அபிஷேகத்தில் நடத்துறாரு. 4வது நாள் பவுல் இயேசுவே கிறிஸ்து என்று தாமதமின்றி ஜெப ஆலயங்களிலே பிரசங்கிக்க தொடங்கினான். முடிஞ்சு வச்சா? எத்தனை நாள்? 3 நாள். யோசித்து பாருங்க, 3 நாள் பிரசங்கம் பண்றாரு. நம்ம என்ன பண்றோம்? யோசித்து பாருங்க. இயேசுநாதர்ட்ட 2 கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் பார்வையாளர்கள், இன்னொரு கூட்டம் சீஷர்கள். யாரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம்? பார்வையாளர்கள். மத்தேயு 13:10 பாருங்களேன். மத்தேயு 13:10. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அந்த குச்சி எடுப்பா. இங்க 2 கூட்டத்தை பார்க்கிறோம். என்ன கூட்டம்? இவங்க யாரு? சீஷர்கள். இது அவர்கள். சீஷர்கள் அவர்கள். இந்த சீஷர்கள் இயேசுவினிடத்தில் என்ன கேட்குறாங்க? ஏன் அவர்களோடு, பாருங்க, உவமைன்னா என்ன? கதை. ஏன் அவர்களோடு கதை பேசுகிறீர்? அப்ப இவங்க கூட இயேசு என்ன பேசல? கதை பேசல. இவங்க கிட்ட கருத்து பேசுறாரு, இவங்க கிட்ட கதை பேசுறாரு. புரியுதா? ஒரு கூட்டத்துக்கு
கர்த்தர் கதை பேசுறாரு, கதை சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. இன்னொரு கூட்டத்துக்கிட்ட கருத்து பேசுறாரு. அப்ப இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, மத்தேயு 13:11, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேர் வாப்பா, நமக்கு இந்த வெள்ளை சட்டை கலர் சட்டை தான் கணக்கு, சரியா? கவனிங்க, வெள்ளை சட்டை யாரு? சீஷர்கள். பார்த்தீங்களா, நீங்கள்லாம் இன்னைக்கு வெள்ளையை போட்டு வந்திருக்கனால என்னன்னு சொல்றீங்க நீங்க? அப்போ கலர் போட்டு வந்தவங்களாம் அப்படி கணக்கு கிடையாது, சரியா? இது ஒரு ட்ராமா தான், ஒரு புரிந்து கொள்ளுதலுக்காக. சீஷர்கள் இவர்கள் யாரு? பார்வையாளர்கள். இப்போ இங்கே நடக்கிற பஞ்சாயத்து என்ன, பிரச்சனை என்ன, விவாதம் என்ன அப்படின்னா, ஒரு கூட்டத்தினிடத்தில் கர்த்தர் என்ன பேசுகிறார்? கதை பேசுகிறார். இன்னொரு கூட்டத்தினிடத்தில் கர்த்தர் என்ன பேசுகிறார்? கருத்து பேசுகிறார். இப்போ இந்த சீஷர்கள் கேட்குறாங்க, ஏன் இவங்க கிட்ட கதையை பேசுறீங்க? கதை பேசுறதுனால என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது, ஒரு டைம் பாஸ் தான். வர்றான், ஒரு மணி நேரம் கதை கேட்குறான், போயிடுறான். வெளியே போய் என்ன சொல்கிறான்? செல்வின் பாஸ்டர் பின்னி விட்டாரு செய்தி, இன்னைக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்கிறான். நான் என்ன படமாக போட்டு காட்டினேன்? செய்தியில் உணர்த்தப்படணும், குத்தப்படணும், வஸ்திரத்தை கிழிக்கணும், அழணும், ஒப்பு கொடுக்கணும், மனம் திரும்பணும், உணர்வடையணும், விழிப்படையணும். அதுக்கு தான் பேசுகிறோமே தவிர ஜாலியாக இருக்கிறக்கோ, செம்மையாக இருக்கிறக்கோ, டைம் பாஸ் பண்ணுறக்கோ கிடையாது. ஆனால் இந்த கூட்டம் எதை எதிர்பார்க்குது? கதை. அப்போ இயேசுநாதர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள், அதாவது பரலோக ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ளும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்களுக்கோ அருளப்பட. கதை கேட்கிற கூட்டத்துக்கு பரலோக ஆசீர்வாதம் கிடையாது. கதை கேட்கிற கூட்டம் பரலோகத்தை சுதந்தரித்து கொள்ள முடியாது. சீஷர்கள் தான் எங்க போவாங்க? பரலோகத்துக்கு போவாங்க. புரிந்து கொள்ளுங்க. சொல்லுங்க, நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? ரட்சிக்கப்பட்ட போது நம்ம யாரு? ஆவிக்குரிய குழந்தை. நம்ம என்ன செய்யணும்? வளர்ந்து யார் ஆகணும்? சீஷர்கள் ஆகணும். இப்ப யார்கிட்ட கதை பேசுவோம்? குழந்தைகள்கிட்ட. ஏன்னா குழந்தைகள் எது மட்டும்தான் கேட்பாங்க? அதுகள்கிட்ட தத்துவம் பேச முடியுமா? ஃபார்முலா பேச முடியுமா? பித்தகோரஸ் தியரம் பேச முடியுமா? சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா பேச முடியுமா? மிரண்டுறோம், அழுதுறோம். கொஞ்ச நேரம் நீங்கள் கருத்து பேசி பாருங்க, அப்படின்றோம். புரியுதா? அதுகளுக்கு என்ன மட்டும்தான் பேசணும்? ஒரு பாட்டி இருந்துச்சா, வடை சுட்டுச்சா, காக்கா வந்துச்சா, காக்கா, இப்படியெல்லாம் மூஞ்ச பல கோணத்தில் வச்சு பேசினாத அப்படி சிரிக்கும். கொஞ்சம் உபதேசம் பேசணும், மாமா அடிக்கிறாரு, பாஸ்டர் திட்டுறாரு, என்னையவே குத்துறாரு. அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு? பாஸ்டர் என்ன செய்ய வேண்டியிருக்கு? கதை சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா பரலோக ராஜ்யம் போக முடியுமா? கதை கேட்டே எங்க போலாம்? நரகத்துக்கு. அப்புறம் பாருங்க, ஏன் இந்த பாரபட்சமா கர்த்தர் நடத்துறாரு? ஏன் அப்படின்னா, இன்னும் ஒரு மோசமான விளைவு இருக்குது. 12ஆம் வசனம் பாருங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு, இங்க இந்த 2 குரூப்பை தான் பேசிக்கிட்டு வர்றாரு வரிசையா. அப்போ ஒருத்தனுக்கு கொடுக்கப்படும்ங்கிறாரு, இன்னொருத்தனுக்கு எடுக்கப்படும். ஐயோ, கவனிங்க, ஒருத்தனுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு கொடுக்கப்படும்? சீஷர்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆசீர்வாதம் கொடுக்கப்படும், ஆசீர்வாதம் எடுக்கப்படும். ஐயோ, சர்ச்சைக்கு வர்ற கூட்டத்திலேயே ஒரு கூட்டத்துக்கு பிடுங்கிட்டு அனுப்புறாரு, ஒரு கூட்டத்துக்கு கொடுத்து அனுப்புறாரு. இவ்வளோ நாள் இந்த விஷயம் தெரியுமா? எனக்கும் இவ்வளோ தெரியாது. இன்னைக்கு தான் அதிர்ச்சி அடைந்தேன். கேட்கும்போது உங்களுக்கு எத்தனை பேருக்கு அதிர்ச்சியா இருக்குது? இருக்கா? வர்றோம், செய்தி கேட்குறோம், போகிறோம், வர்றோம், செய்தி கேட்குறோம், போகிறோம். என்னடா இது, சர்ச்சைக்கு வர வர எல்லாம் ஒவ்வொன்றா போய்கிட்டே இருக்க. நாளுக்கு நாள் விருத்தி அடைவோன்னு பார்த்தா நாளுக்கு நாள் பள்ளம் தோண்டிக்கிட்டே போற மாதிரி இருக்க. வசனம் தாங்க சொல்லுது, வசனம் தான் சொல்லுது.
நம்ம சீசர்களாக இருந்தோம்னா கொடுக்கப்படும். கதை கேட்குற கோஷ்டியாக இருந்தோம்னா சொல்லுங்க எடுக்கப்படும். என்ன ஒரு இதெல்லாம் ஒரு ஒரு பயத்துக்குரிய வசனம். ஏன்னு கேட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 13 வசனம் என்ன சொல்றாரு? அவர்கள் யாரு? அந்த கதை கேட்கிற கூட்டம் இருக்குதுல்ல, என்ன உபதேசத்தை கை கொள்ள முடியாத கூட்டம், என்ன அவங்க கண்டும் காணாத கேட்டும் உணர்ந்து கொள்ளாதவர்களுமாய் இருக்கிறபடியினால் நான் அவர்களோடு. புரியுது உங்களுக்கு? குழந்தைகள் தான். இப்ப குழந்தைகளை, ஒரு குழந்தை அதை நீங்க வீட்டில் வச்சுட்டு என்ன வேணாலும் பேசலாம். அதுக்கு ஏதாவது புரியுமா? புரியாது. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், பார்க்க தான் செய்யும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அதுக்கு தெரியுமா? தெரியாது. கண் இருக்குது, பார்க்குது, ஆனா நம்ம என்ன பண்றோம்னு தெரியாது. காது இருக்குது, கேட்குது, ஆனா என்ன பேசுறோம்னு தெரியாது. குழந்தைகள். சபையில் இருக்கிற நீங்க குழந்தைகளா சீசர்களா? நம்ம குழந்தைகளாகவே இருந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் சபைக்குள்ளேயே வச்சு கதை பேசி அப்படியே கொண்டு போய்கிட்டே இருக்கிறாரு. நமக்கு ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்கும்னு பார்த்தா இல்லை, கிடைக்கல. அப்போ பரலோகம் போக முடியுமான்னு பார்த்தாலும் முடியாதுங்கிறாரு. என்னதான் செய்ய சொல்லுங்க? என்ன செய்யலாம்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, என்ன செய்யலான்னு கேளுங்க பார்க்கலாம். என்னதான் செய்யலாம் சொல்லுங்க? என்னதான் செய்யலாம் சொல்லுங்க? என்ன செய்யலாம்? சத்தமா சொல்லுங்க. சீசர்களா மாறலாம். மாறலாமா மாறக்கூடாதா? அதாவது மாறலாமா மாறக்கூடாதான்னு கிடையாது, மாறித்தான் ஆகணும். இந்த சபை ஒரு சீஷத்துவ பயிற்சி பட்டறை. இந்த சபை என்னது? ஒரு டிசைபிள்ஷிப் இன்ஸ்டிடியூட். இதுல ஒன்று பாஸ் ஆனா பரலோகம், ஃபெயில் ஆனா நரகம். நீங்க யார் ஆகணும்? சத்தமா சொல்லுங்க. சீஷர் ஆகணும். சீஷர் ஆகலைன்னா நீங்க யாராத்தான் இருப்பீங்க? குழந்தைகளாத்தான் இருப்பீங்க. 1 கொரிந்தியர் 3:1 பவுல் கொரிந்து சபைக்கு பேசும்போது சொல்றாரு, உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்க கூட என்னால் பேச முடியல. நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் நான் எங்க விட்டேனோ அதை நீங்கள் தொடர வேண்டும். அது இந்த சபையினுடைய எழுதப்படாத ஒரு விதி. புரிகிறதா? சோ நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பிரசங்கம் பண்ண முடியலையா? உங்களை நான் என்னன்னு நினைச்சுதான் பேச வேண்டி இருக்கு. குழந்தைகளா நினைச்சு தான் பேச வேண்டியது இருக்குதுங்கிறாரு. என்ன மாதிரியே அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு போல தெரியுது. என்ன அவரும் இப்படித்தான் கதையா பேசியிருப்பாரு போல. பேசிட்டு கருத்து பேசினதுக்கு தான் 1 கொரிந்தியர் நிருபத்தை தானே எழுதி அனுப்புறாரு. கோச்சிக்கிட்டாங்க 1 கொரிந்தியர், கொரிந்தி சபை கோச்சிக்கிட்டு சண்டை ஓட்டு, நீ பவுல் இந்த லைனை தாண்டி வந்தாருன்னா நடக்கிறது வேறன்ட்டாங்க. அதனால தான் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு 2 கொரிந்தியர் எழுதினாரு. அதனால் 2 கொரிந்தியர் பார்த்தீங்கன்னா ஒரே சுய பரிதாபத்தை கொட்டி இருப்பார். நான் அப்போஸ்தலனாக்கும், என்னையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களாக்கும், அவன் என்னை விட பெரிய ஆளா, நான் செய்யாத எவன் செஞ்சான், நான் உங்களுக்காக என்னவெல்லாம் செஞ்சுருக்கேன் பாருங்க, நான் அடிபட்டேன் மிதிபட்டேன் அப்படி இப்படின்னு சுய பரிதாபத்தை ஏன் கொட்டுறாரு 2 கொரிந்தியர்ல அப்படின்னா, 1 கொரிந்தியர்ல ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இவங்கெல்லாம் குழந்தைகளே, கொஞ்சம் காரசாரமா பேசினா, ஒழுங்க பத்தி பேசினா குழந்தைக்கு என்னங்க தெரியும் சொல்லுங்க? குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒழுங்க பத்தி பேசினா குழந்தைக்கு என்ன தெரியும்? முதல்ல அப்படிதான் யோசித்தாரு. ஆனா அவருக்கு என்னமோ பக்தி வைராக்கியம் அதிகமாகி சகலமும் ஒழுங்கும் கிரமும் செய்யப்பட வேண்டும், புரிகிறதா அப்படின்னாரு பாருங்க. அழுதுட்டாங்க, கோச்சிக்கிட்டாங்க. ஏன்னா கொரிந்து சபை என்ன சபை சொல்லுங்க? குழந்தைகள்.
இப்ப இந்த குழந்தைகளுக்கு அவர் என்ன டெஃபினிஷன் கொடுக்கிறாரு பாருங்க. அடுத்த வசனம், நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால். சோ குழந்தை தன்மை அல்லது குழந்தைகள் அப்படிங்கிறதுக்கு பவுல் கொடுக்கிற டெஃபினிஷன் என்ன? பலன் இல்லாதவர்கள். சொல்லுங்க, யாரு அவங்க? பலன் இல்லாதவர்கள். குழந்தைகள் யாரு? பலனற்றவர்கள். அப்ப யோசித்து பாருங்க, அதாவது மாம்சத்துல பலன் இருக்குது, மாம்சீகமா நாம் பலம் உள்ளவர்கள் தான், ஆனால் ஆவியிலே குழந்தைகள். அப்ப ஆவிக்குரிய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு பலனற்றவர்கள். பலன் இல்லை என்பது இயலாமையை குறிக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தையின்படி வாழ முடியல, தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியல, ஜெபம் பண்ண முடியல, வேதம் வாசிக்க முடியல, பாஸ்டர் சொல்றத புரிஞ்சிக்கிட முடியல, திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வர முடியல, 1000 நேரம் ஜெபத்துக்கு வர இயலாமை, பலன் இல்ல. புரியுதா? கேர்சலுக்கு போக முடியல, ஜெபக்குழு நடத்த சொல்லுங்க முடியல, என்னப்பா கொயர் பிராக்டிஸ்க்கு வர முடியல, செய்தியில ஃபுல் டைமா உட்கார்ந்து இருக்க முடியல, உபவாசம் இருக்க. ஆனா எதெல்லாம் முடியுது? 10 பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னா ஊத்தி ஒரு ஆம்லெட்டை சேர்த்து பிசைஞ்சு அடிச்சு ஏப்பம் விடுறக்கு முடியுது. 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் கூட வேலை பார்ப்பேன், சம்பாதிப்பேன், ஓட்டி டியூட்டி எல்லாம் பார்க்க முடியுது. நைட்டெல்லாம் உட்கார்ந்து படிக்க முடியுது. ஒரு நாளைக்கு 8-10 டீயை குடிக்க முடியுது. ஆனா ஒரு அதிகாரத்தை வாசிக்க வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? தேவனுடைய காரியத்துக்கெல்லாம் முடியலன்னு சொன்னீங்கன்னா அதுதான் குழந்தைத்தனம். நம்ம இன்னும் வளரல, நம்ம வளரல, பலன் இல்லை. இப்ப இப்படி இருக்கிற நம்ம எப்படி மாறணும்? இப்படி மாறணும். குழந்தைகளா இருக்கிற நம்ம யாரா மாறணும்? இதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் நினைக்கிறீங்க? ஒரு 3 வருஷம், 2 வருஷம், 1 வருஷம்? எங்க பாஸ்டர் 1 வருஷத்துல நாங்க சீசர்கள் ஆயிருவோம் சொல்றவங்க கரங்களை ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனை என்னன்னா அந்த 1 வருஷத்துக்குள்ள ஆண்டவருடைய வருகை இருந்தா எங்க போவேள்? நரகத்துக்கு தான் போவேள். ஆக சீசர்கள் ஆக வேண்டிய அவசரம் எவ்வளவுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அது எப்படி பாஸ்டர்? அது எப்படி? சவுலே 3 நாள் கழிச்சு தான் சீசன் ஆகியிருக்கிறான். நீங்க இப்ப வேணா எப்படி? இப்பதான் பாருங்க. ஏன்னா எவ்வளவோ காலம் நீங்க இருந்துட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க ரொம்ப காலமா நீங்க வளராததுனால நீங்க வளர்ச்சி இல்லாதவர்கள் கிடையாது. நீங்கள் என்ன சொல்றது, முருங்கை மரம் 3 மாசத்துல வளர்ந்துருமா, ஆனா மூங்கில் மரம் வளர்றதுக்கு 3 வருஷம் ஆகுமா. நீங்கெல்லாம் மூங்கில் மரம் டக்குன்னு வெடிச்சு மேலே வருமா. இப்போ அப்படித்தான் இந்த செய்தியில் நீங்கள் எல்லாரும் வெடிச்சு மேலே வர போறீங்க. இவ்வளவு நாள் அப்படியே இருந்தீங்க. இப்போ இந்த செய்தியில் என்ன ஆக போறீங்க? தம்பி பார்க்குற அப்படி ஆனாலும் வெடிச்சு வரப்போறீங்க மேலே. என்னப்பா கவனிங்க, ஒரே ஒரு வார்த்தை தான். குழந்தையா இருக்கிறவங்க சீசர் ஆகிறதுக்கு இடையில இருக்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன தெரியுமா? பொறுப்பு. சொல்லுங்க பார்க்கலாம். பொறுப்பு. இந்த குழந்தைக்கும் பெரியவங்களுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? நான் சொன்னதுதான் புரியுது உங்களுக்கு? குழந்தைக்கும் சீசர்களுக்கு என்ன வித்தியாசம்? குழந்தைக்கு என்ன இருக்காது? பொறுப்பு கிடையாது. ஜாலியா இருக்கும். எப்பனாலும் வரும், எப்பனாலும் போகும், என்ன வேணாலும் செய்யும். அது இஷ்டம்தான். ஆனா வளர்ந்தவங்க
காலைல எந்திரிக்கணும், டீ போடணும், எல்லாரையும் கவனிக்கணும், வீட்டை சுத்தம் பண்ணணும், குளிக்கணும், பல் விளக்கணும். இதெல்லாம் பெரியவங்களுக்கு சொல்லணுமா? ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு பாருங்க, பல் விளக்கிட்டியா, நல்லா விளக்குனியா, இங்கே வா பல்ல காட்டு, இன்னும் மஞ்சளாக இருக்குது, போய் விளக்கு, விளக்கிட்டு வந்து என்கிட்ட காட்டணும். குளிச்சியா, முடிக்குள்ள தண்ணியே இறங்கல, போய் நல்லா குளி, சோப்பு வாசனை இல்லை, திரும்ப போய் குளி. பாருங்க, அது டைம் ஆகுதே, படிக்கணுமே, பாஸ் ஆகணுமே, மார்க் எடுக்கணுமே, வாழ்க்கையில் ஏதாவது பொறுப்பு உண்டா சொல்லுங்க? கிடையாது. ஆனால் பெரியவர்கள் ஆகிறோம் என்கிறது அடையாளம் என்ன தெரியுமா? நமக்கு பொறுப்பு இருக்குது. நம்ம சில காரியங்களில் கவனமாக இருப்போம், எச்சரிக்கையாக இருப்போம், விழிப்பாக இருப்போம், கடமை செய்ய வேண்டிய கடமைகளில் கண்ணும் கருத்துமா இருப்போம். யார் செய்வா? தலைவலிச்சாலும், காய்ச்சல் அடித்தாலும், குறுக்கு வலிச்சாலும், கால் வலிச்சாலும் நம்ம தான் என்ன செய்யணும்? சோறு ஆக்கணும். புரியுதுல உங்களுக்கு? என்ன சொல்றீங்க? காய்ச்சல் வந்தாலும், ஜலதோஷம் வந்தாலும், ஒத்த தலைவலி வந்தாலும், இரட்டை தலைவலி வந்தாலும், யார் தான் வேலைக்கு போகணும்? யார் தான் சம்பாதிக்கணும்? நம்ம தான். பொறுப்பு. இப்போ சொல்லுங்க, அந்த சபையில் இருக்கிற நீங்க குழந்தை அப்படிங்கிற அந்த நிலையிலிருந்து சீசர் அப்படிங்கிற அந்த நிலைக்கு மாறணும்னா எதை கையில் எடுக்கணும்? எடுங்க பார்க்கலாம். கமான் எடுங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்ஷனுங்க. பாஸ்டர் ஏதோ தமாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. நான் அப்படியே உள்ள இருதயத்தில் அழுதுகிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அவர் அப்படிதான் பவுல் சொல்றாரு, உங்களெல்லாம் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்கள் ஆக்கும்படி போராடி பிரயாசப்படுகிறேன்கிறாரு. புரியுதா? இப்படியே சபையில் நம்ம குழந்தையா இருந்தோம்னா கடைசியில் எங்கேயா போவோம் சொல்லுங்க? நரகத்துக்கு. எத்தனை வருஷம் விசுவாசி, எத்தனை தலைமுறை விசுவாசிங்கிறத பிரயோஜனம் இல்லையா? சீசனா மாறினா மட்டும்தான் பரலோகம். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் ஆண்டவர் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் கிறிஸ்தவர்களை உருவாக்குங்கன்னு சொன்னாரு. எல்லாரும் யார் ஆக்குங்க? சீசர்கள் ஆக்குங்க. சீசன்ங்கிறது வேற பெரிய விஷயமே கிடையாது. பொறுப்பு கையில் எடுக்கிறது தான். எடுங்க பார்க்கலாம், பொறுப்பை கையில் எடுங்க பார்க்கலாம். கமான். பொறுப்பு என்ன பொறுப்புங்கிறத நம்ம பார்க்கலாம். போயிட்டு வாங்க. தேங்க்யூ. இப்போ பாருங்க, வசனத்துக்கு வருவோம். மத்தேயு 14:13 பாருங்க. மத்தேயு 14:13. இப்போ நீங்கள் இந்த பின்னணியை நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்களே கண்ணை மூடி, ஆண்டவரே நான் ஒரு சீஷனாக என்னை ஒப்பு கொடுக்குறேன், ஒரு சீடனா அப்படின்னு நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்களுக்காக இந்த செய்தியில் போராடிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த செய்தியை நான் ஏதோ இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணுங்கிறக்காக நான் பண்ணலை. இது ஒரு மனக்குமுறல், ஒரு மனக்குமுறல். நீங்கள் சீஷர்கள் ஆகணுங்கிற ஒரு மனக்குமுறல். கவனிங்க, இயேசு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். ஜனங்கள் கேள்விப்பட்டு கால்நடையாய் அவரிடத்துக்கு போனார்கள். ஜனங்கள் யார் இடத்துக்கு போகிறாங்க? ஜனங்கள் யார் இடத்துக்கு போகிறாங்க? அடுத்த வசனவா. இயேசு திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி. இயேசுவுக்கு ஜனங்களை பார்த்தோன்னே என்ன உண்டாகுது? மனதுருக்கம். இயேசுவுக்கு ஜனங்களை பார்த்தோன்னே என்ன உண்டாகுது? மனதுருக்கம். நீங்கள் இந்த ஜனங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஜனங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்த இல்லைண்ணா. நீங்கள் ஜனங்களை பார்த்தது இல்லையோ? ஒரே ஆடுகள், மாடுகள், மான்கள், மீன்கள் அப்படி தான் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் ஜனங்களை பார்த்துருக்கீங்க?
எத்தனை பேருக்கு ஜனங்களை பார்த்தோன்னே மனதுருக்கம் வந்திருக்கு? மனதுருக்கம்னா ஒரு கம்பேஷன். இப்படி இருக்கிறாங்களே. இயேசு மனதுருகி என்ன செஞ்சாரு? வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். ஓகேவா? இது ஒரு பேக்ரவுண்டுக்காக வச்சுக்கிடுவோம் அந்த கருத்தை. அடுத்து வா. சாயங்காலமான போது சீசர்கள் அவரிடத்தில் வந்து, வனாந்தரமான இடம், நேரமாயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இப்போ பாருங்க, இந்த சீஷர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன், சீஷர்கள் ஆகிறதற்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும். இப்போ ஜனங்கள்லாம் ஐயோ பசியா இருக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த கரிசனை யாருக்கு வந்தது? புரியுதா? தேவையுள்ள ஜனங்களை குறித்த கரிசனை உள்ளவர்கள் யார் சொல்லுங்க? சீஷர்கள். பாருங்க, ஐயோ சாப்பிடாம இருக்காங்களே. சரி, அடுத்த வசனத்துக்கு வாங்க. இயேசு அவர்களை நோக்கி, அவங்க போக வேண்டாம். ஸோ அவங்க சொல்கிறாங்க, அவங்கள போய் சாப்பிட்டு வர சொல்லுங்கள், சாப்பிட்டு வந்து உட்காந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அவங்க போகக்கூடாது, நீங்களே அவர்களுக்கு போஜனம். உனக்கு அவன் மேலே இவ்வளவு கரிசனையாக இருந்தா நீயே சாப்பாடு கொடு. புரியுதா உங்களுக்கு? நீயே சாப்பாடு கொடு. இப்ப இவங்க எங்க சாப்பாட்டுக்கு போவாங்க? இவங்ககிட்ட காசு கிடையாது, சீசர்கள்ட்ட. இயேசுவுக்கு நல்லா தெரியும். அப்ப இயேசு என்ன கேட்கிறாரு? உங்கள்கிட்ட என்ன இருக்குது? என்ன சொன்னாங்க? 5 அப்பமும் 2 மீனும் இருக்குனாங்க. கொண்டா, எல்லாரையும் வரிசையாக பந்தி உட்கார வை. இயேசு அதை ஆசீர்வதிச்சு கையில் கொடுத்தார். கையில் கொடுக்கும்போது 5 அப்பம் 2 மீன் தான். ஆனால் கூட எடுத்துகிட்டு வந்து போட 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 அது பெருகிக்கொண்டே இருந்துச்சு. 5000 புருஷர்னு போட்டிருக்கு. அப்போ பெண்கள் பிள்ளைகள்லாம் கணக்கு என்னன்னு தெரில. மொத்தத்துக்கு 5000 பேருன்னு வச்சாலே அது ஒரு பெருங்கூட்டம். நான் சொல்கிறது புரியுதா? 1000 பேருக்கு சமைக்கணும் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். 5000 பேர் சாப்பிட்டது போக மீதம் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இப்போ அந்த ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது யார்? அந்த ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது யார்? நீங்கள். யாரு? நீங்கள். புரியுதா? இப்போ ஆண்டவர் உங்களை சாப்பிட்ற இடத்துல வச்சு பார்க்கிறாரா, சாப்பாடு கொடுக்கிற இடத்துல வச்சு பார்க்கிறாரா? தேவன் உங்களை ஆசீர்வாதத்தை வாங்குற இடத்துல வச்சு பார்க்கிறாரா, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற இடத்துல வச்சு பார்க்கிறாரா? ஆண்டவர் உங்களை யாரோ ஒருத்தர் அட்வைஸ் பண்ற இடத்துல வச்சு பார்க்கிறாரா, அல்லது மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ற இடத்துல வச்சு பார்க்கிறாரா? யாரோ ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் பண்றதில்ல. காலத்தை பார்த்தால் யாரோ ஒருவர் உங்களுக்கு அட்வைஸ் பண்றதில்ல, நீங்க மற்றவர்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இங்க 2 நிலையை பார்க்கிறோம். ஒன்று, ஒரு சீஷனா முதல்ல எனக்கு என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை குறித்த கரிசனை வேண்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது, அந்த கரிசனைக்கு நானே பதிலாக மாற வேண்டும். இதுதான் இன்னைக்கு செய்தி. எல்லாரும் தெளிவா சொல்லுங்க. சொல்லுங்க. என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு, சரி இருங்க, என்னை சுற்றியுள்ள ஜனங்களை குறித்து கரிசனை வேண்டும். ரெண்டாவது சொல்லுங்க. ரெண்டாவது, அந்த கரிசனைக்கு நானே பதிலாக வேண்டும். இதுதான் தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம். நீங்கள் ஒரு சீஷன் என்றால், இந்த சீஷனாக மாற நீங்கள்
நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் மாற மாட்டீங்க அப்படின்னா அப்படியே இருந்தாலே போதும். மாற வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே கதை கேட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் மாறுறது என்னன்னா, அந்த பொறுப்பை கையில் எடுக்கிறோம். என்ன பொறுப்பு? என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை குறித்த கரிசனை, என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவையை குறித்த கவனிங்க. குழந்தை என்னைக்காவது யாரை பற்றியாவது கவலைப்படுமா? யோசித்து பாருங்க. அது சௌரியத்தை மட்டும்தான் என்ன செய்யும். எவ்வளவோ இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். சபையில், ஹோட்டல்களில், ஃப்ளைட்டில், ட்ரெயினில், அல்லது ஏதாவது ஒரு மக்கள் பொதுவாக காத்திருக்கிற இடத்துல இந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல. நீங்கள் கவனிச்சு பாருங்கள். ஜாலியாக விளையாடும், சிரிக்கும், அப்படியே செய்யும். திடீர்னு அழுகும். ஏன் அழுகுதுன்னே நமக்கும் தெரியாது, தாய்க்கும். அது தாய் தட்டி தட்டி கொடுக்கும், அழாதமா அழாதமா. அப்புறம் அப்பா தட்டி தட்டி கொடுப்பாரு, அழாதமா அழாதமா. ஆனால் இந்த பிள்ளைக்கு ஒன்றும் விவரம் தெரியாமல் இல்லை. அது என்ன முடிவு பண்ணிருச்சுன்னா, இந்த இடம் போர் அடிச்சிருச்சு, இந்த இடத்துல விளையாண்டு முடிச்சாச்சு, இப்போ நம்ம இடம் என்ன செய்யணும், ஷிஃப்ட் ஆகணும். அப்போ என்ன செய்யலாம்? அழுது விட்டுறணும். அப்போ இந்த அப்பா அம்மாவுக்கு வேறு வழியே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்க செஞ்சுத்தான் ஆகணும். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன், உடனே பெற்றோர் என்ன செய்வாங்க, சரி சரி இந்தா 10 ரூபா அப்படின்னோடனே வாங்கிட்டு சந்தோஷமாக போயிடும். பாருங்க பாருங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு நம்ம தாயை வருத்தப்படுத்தக்கூடாது, பப்ளிக்கில் தாயை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு ஏதாவது தெரியுதா? அதுக்கு என்ன, அது காரியம் ஆகணும். சொல்லுது புரியுதா? ஆனால் பெரியவங்கன்னா எப்படி இருப்போம், எப்படி இருப்போம்? கொஞ்சம் யோசிங்க. நமக்கே ரொம்ப அவசரமாக ஏஞ்சி போகணும்னாலும் ஐயோ மற்ற பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே, கஷ்டப்படுத்தக்கூடாதே, என்ன? புரியுதா உங்களுக்கு? அதாவது we care people, mature people care people. சொல்லுங்க பார்க்கலாம். தெரியுதா? immature people don't care people. இந்த சபையில் இருக்கிறீங்க எத்தனையோ வருஷமா, உங்களை பத்தி சிந்திக்கிறத நிறுத்துங்க. ஏன் தேவை, ஏன் பிரச்சனை, ஏன் எங்க பலவீனம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும், நான் சொல்றது புரியுதா? ஓகே, மாசம் கூட ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். உங்களுக்காக கர்த்தர் குளத்தை என்ன செய்வார், கலக்குவார். ஆனால் பிரச்சனை என்னன்னா, ஏன் கர்த்தரே குளத்தை கலக்க வேண்டியிருக்கு தெரியுமா? அந்த தூதன் என்னைக்காவது ஒரு நாள் தான் வந்து கலக்குவான். ஆனால் நம்ம தேவை ஏராளமாக இருக்கிறதுனால, சார் நானே வந்து சும்மா கலக்கிக்கிட்டே இருக்கேன்டா அப்படிங்கிற லெவலுக்கு அவர் இறங்க வேண்டியது இருக்குது. என்னென்னா, தலைவலி சோமாச்சா, கண்ணு வலி சோமாச்சா, காது வலி, அப்புறம் தொண்டை வலி, பல்லு வலி விட்டோம்ல, பல்லு வலி, அப்புறம் தொண்டை வலி, அப்புறம் நெஞ்சு வலி, வைத்த வலி, குறுக்கு வலி, இடுப்பு வலி. இடுப்பு மேலையா குறுக்கு மேலையா? குறுக்கு தான் மேலையா? குறுக்கு வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி. கால் வலியிலே எத்தனை வெரைட்டி இருக்குது. முழங்கால் வலி, குதிங்கால் வலி. அப்ப நான் என்ன சொல்றேன், வலி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வலி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? நம்முடைய தேவைகளை குறித்த கரிசனை உள்ள கர்த்தர் அவர். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே நம்முடைய தேவை இன்னதென்று அறிந்திருக்கிறது. அதனால ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து, அதனால உங்களை யோசிக்கிறத நிறுத்துங்க. நீங்க மற்றவர்களை யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க பாடுகள் பலவீனங்கள் உங்களுக்கு பெருசாவே புரியுதா உங்களுக்கு? நீங்க நேரமும் நான் கஷ்டப்படுறேன், நான் வேதனைப்படுறேன், நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் நீங்கன்னா, என் கூட வாங்க, நான் உங்களை ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போறேன். அங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தா நம்ம தலைவலி எல்லாம் பறந்து போயிடும். புரியுதா? புரியுதா? ஆண்டவர் சொன்னார், கண்களை ஏறெடுத்து பாருங்கள். யோவான்
4:35 பாருங்க. யோவான் 4:35, இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு, உங்கள் கண்களை பள்ளிக்கூடத்துக்கு போனது இல்லையா? டீச்சர் இப்படி காட்டினோன்னு என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, உன்னைய பார்க்காத, கண்ணை ஏறெடுத்து உன்னை சுற்றி இருக்கிறவங்களை பாரு. நம்மளை சுற்றி என்னங்க இருக்கு? நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய நிலையை நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லட்டுமா? கவனிங்க. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய நிலையை நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்களோ தெரில, நான் அழுகிறதற்கு ஒரு காரணம் உண்டு. என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்னை அழ வைக்கிறார்கள். பாருங்க, ஒன்றும் இல்லாத விக்கிரகம். ஐடல் மீன்ஸ் நத்திங். ஒன்றும் இல்லாத விக்கிரகத்துக்கு எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவு செலவு பண்றான்? அப்ப அதன் மேல அவன் வச்சிருக்கிற நம்பிக்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனா இந்த நம்பிக்கை அவனை காப்பாற்ற போகுதான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுக்காக அவன் எவ்வளவு பிரயாசப்படுறான், எவ்வளவு அலையிறான், எவ்வளவு செய்யறான், எவ்வளவு தன்னை வருத்திக்கிறான், எவ்வளவு தன்னை காயப்படுத்திக்கிறான், எவ்வளவு நம்புறாங்க. எனக்கு அதை நினைக்கும் போது உள்ளம் உடையுது. உங்களுக்கு உங்களுக்கு யோசித்து பாருங்க. நிறைய விஷயங்கள் லைவ்ல போறதுனால நான் பேச முடியல. ஆனா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்னு எனக்கு இன்னும் உங்க முகத்துல ஒரு அறிகுறி கூட தெரியல. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்றேன். போன வாரம் ஆரோன் தாத்தா இறந்துட்டாங்க. நல்ல விசுவாசி. ஆரோன் தாத்தாவும் பாட்டியும், அதாவது சாமி ஆடி குறி சொல்றவர். இந்த ரெண்டு பேருமே, இவர் பேரே கருப்பசாமி. அவங்க இடத்துலையே கோயில் கட்டி அவங்களே அதுக்கு பூசாரியா இருந்தாங்க. அந்த முத்துமாரி, அந்த அந்த ஆலாவூரணி, சிறுவர் பூங்காத்தெரு, இதுக்கு எல்லாத்துக்குமே அதுதான் கோயிலாவே இருந்துச்சு. இவங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் மற்ற கோயில்களே வந்துச்சு. அவங்க தான் சாமி. ஆனா சாபம், சொந்த வீட்டில் குடியிருக்க முடியல. சொந்த நிலத்தை கோயிலுக்கு கொடுத்துருக்குறாங்க, சொந்த வீட்டில் என்ன செய்ய முடியல. அப்படி அலைந்து திரிந்து கொண்டிருந்த காலத்தில் தான் நம்ம விசுவாசி மூலமாக சபைக்கு வாங்கன்னு சொல்லி, சபைக்கு வந்த நாளிலிருந்து அவர்கள் இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டார்கள். ரொம்ப ஆச்சரியம். அதாவது அடுத்து ஒரு எம்எம் கூட அவங்க விக்கிரக ஆராதனைக்குள்ளே என்ன செய்யலை. அன்னைக்கு பூட்டினது தான் அந்த கோயில். ஒன்றும் நடக்கலை. ஆமாம், இவங்க அந்த ஐயா 4:30 மணி உபவாச ஜபத்துக்கு வெள்ளிக்கிழமை அதிகாலையில் 4:30 மணிக்கு இங்கே உட்காந்துருப்பார். மொதல் சேரில் உட்கார், அந்த லைனில் தான் ஆராதனைக்கு வருவார். இந்த லைனில் தான் உட்காருவார். 4வது லைனில் உட்காருவார். அந்த தம்பி உட்கார்ந்துருக்கிற இடத்துல உட்காருவார். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஒரு வருஷமாக தான் அவரால் நடமாட முடியலை. ஆனால் நல்ல உழைப்பாளி, கொத்தனார். ஒரு முறை 3வது மாடியில் சாரத்துலேருந்து விழுந்துட்டார். இடுப்பில் எலும்பு நொறுங்கிருச்சு. பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி திரும்ப எந்திரிச்சு கொத்தனார் வேலைக்கு போனார். எப்படி பாருங்க கத்தர், அப்படி கத்தரை அப்படி பற்றி கொண்டவங்க. எப்படிதா? ஆமாம். அதுக்கப்புறம் அந்த கோயிலெல்லாம் இடித்து தரமட்டமாக்கணும். அப்படி ஒரு ஆண்டவருக்காக வைராக்கியம். இப்போ என்ன பிரச்சனைனா, அடக்கம் பண்ணுறது யார்? பிள்ளைகள் மொத்தம் 7 பேர், யாருமே ரட்சிக்கப்படலை. பேரம்மாறு தான் 2 பேர் இருந்தாங்க. அதுலேயும் ஒருத்தன் போயிட்டான். அதனால் ஆரோன் மட்டும்தான். இப்போ இந்த 3 பேர் இல்லை, ஒருத்தர் தான் படுத்துட்டாரே, அவருக்கு சுயநினைவு இல்லை இப்போ பேசுகிறதுக்கு அப்பா. அதனால் 2 பேர் தான் போராடுறாங்க. என்ன போராட்டம்? கிறிஸ்தவ முறைப்படி தான் அடக்கம் பண்ணணும். மற்ற பிள்ளைகள், மருமக்கமார், பேர பிள்ளைகள் அத்தனை பேரும் இந்து முறைப்படி அடக்கம் பண்ணணும்னு போராடுறாங்க. என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இறந்த உடனே பெட்டியை வாங்கி வைப்போம், குழி தோன்றதுக்கு 3 மணி நேரம் டக்குன்னு அடக்கம் பண்ணி விட்ருவோம்னு சொன்னேன். சரின்னு கேட்டுக்கிட்டாங்க. இவங்களும் ஏற்கனவே பிள்ளைகிட்டலாம் சொல்லிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க, எப்பா கிறிஸ்தவ முறைப்படி தான் அடக்கம் பண்ணணும்னு. ஒரு 11 மணிக்கு எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு.
உடனே நான் ஊழியக்காரங்களை அனுப்பி ஒரு பெட்டியை வாங்கி உள்ளே வச்சு குழிக்கு தோன்றக்கு ஆள் சொல்லிடுங்க, நான் 5 மணிக்கு அடக்கம் பண்ணிடுவோம், 5 மணிக்கு நம்ம தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணிடுவோம்னு நான் சொல்லிட்டேன். இவங்களும் சரி சரின்ட்டு எல்லாமே. அப்புறம் நான் நினச்சிக்கிட்டே எல்லாமே நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்கு போல நினச்சிக்கிட்டேன். ஏன்னா ஒரு ஃபோனும் வரல, ஒன்றும் வரல. நான் ஒரு 4 மணிக்கு போனேன். அங்கே ஒரு 2 கூட்டமாக நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்படி நான் அப்படி மெல்ல அப்படி போன உடனே ஒரு கூட்டம் என் பின்னாடி அப்படியே வந்துச்சு. திரும்பி பார்த்தேன், ஒருத்தையும் கூட தெரிஞ்ச மூஞ்சி இல்லை. தெரிஞ்சவங்கெல்லாம் அங்கிட்டு தனியாக ஒரு குரூப்பாக நிற்கிறாங்க, நம்மளை தனியாக விட்டாங்க. உடனே நான் உள்ளே போனேன். சார் என்ன பண்ண போகிறீங்கன்னாங்க. அடக்கம் பண்ண போகிறேன் அப்படின்னேன். எப்படின்னாங்க. இப்படியே தூக்கிட்டு போய் குழிக்குள்ளே வச்சு அடக்கம் பண்ண போகிறேன் அப்படின்னேன். அப்போ நாங்கள் எங்கள் கருமத்தெல்லாம் எங்கே கழிக்கிறதுனாங்க, வெளியே கழிச்சுக்கோங்க அப்படின்னேன் நான். அப்போ மகன் வரணும்னாங்க. அப்போ வந்து ஒரு 4 மணின்னு வச்சுக்கோங்களேன், மகன் வரணும்னாங்க. இவ்வளோ நேரம் மகன் வரலையா அப்படின்னு கேட்டேன். இல்லை, உங்கள் முறைப்படி பண்ணுறதுனால கோச்சிக்கிட்டு வரலன்னு. விட்டுருங்க, அதான் கோச்சிக்கிட்டு வரல, அப்புறம் என்ன அப்படின்னா, எப்படி மகன் வராமல் நீங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணுவீங்க அப்படின்னா, அப்பா வர சொல்லுங்க. இல்லை, அவர் உங்கள் முறைப்படி பண்ணால் வரமாட்டாராம், பிற விட்டுருங்க. இந்த விக்கிரகானில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பேசுகிறோங்கிறதே என்ன செய்யலை. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு லாஜிக்காக திங்க் பண்ண மாட்டாங்களேடா. பைபிளில் போட்டிருக்கு, அந்த விக்கிரகங்களை செய்கிறவர்களும் அப்படியே இருக்கிறார்கள். எப்படி? கண்ணிருந்தும் குருடர்களா, காதிருந்தும் செவிடர்களா? புரியுதா உங்களுக்கு? அப்படியே இருக்கிறார்கள். எப்படி? யோயோ. இப்போ நான் சொன்னேன், வர்றக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 4 மணி நேரம். அப்புறம் நான் சொன்னேன், சரி இப்போ என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் முறைப்படி அடக்கம் பண்ணணுங்கிறீங்க, பண்ணிக்கோங்க. ஆனால் நாங்கள் எங்களுக்கு சாபம் நீங்கணும்னா நாங்கள் எங்கள் கருமத்தை நாங்கள் தொலைக்கணும் அப்படின்னாங்க. அவங்க இந்த நீர்மாலை எடுப்பாங்கள்ல, அதான் சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி செய்யுங்க. இந்த பாடியை தூக்கிட்டு வெளியே போய் சுற்றுறது, பானையை உடைக்கிறது எல்லாம் இருக்கக்கூடாது. ஆளுக்கு ஒரு குடத்தை தூக்கிட்டு போ, தண்ணி எடுத்துகிட்டு வா, காலில் சத்தம் இல்லாமல் ஊற்றிட்டு போயிடணும். அந்த பட்டையை போடுறது இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, மந்திரம் ஒன்றுமே இருக்கக்கூடாது. நீ வா, உனக்கு தண்ணியை ஊற்றிக்கோ, போய்க்கோ. ரைட்டு. அவங்களுக்கு ஒரு சமாதானம், சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணுங்க அப்படின்னா அவன் வரணும். இப்போ வருவான், 4 மணி நேரம் ஆகும். இப்போ நான் சொன்னேன், குழியை தோண்டியாச்சு, நான் இப்போ 4 மணி நேரம் ஆகும்னா இருட்டிடும், அடக்கம் பண்ண முடியாது. ஃப்ரீசர் இல்லை, ஃப்ரீசர் உள்ளே வர்றதே கஷ்டம். இப்போ நீங்கள் நாளைக்கு வரைக்கும் வைக்கணும்னா ஃப்ரீசர் வேணும். நீங்கள் ஃப்ரீசர் கொண்டு வந்துடுவீங்களான்னு. நான் பார்த்துக்கிறேன். குழிக்கு 2 கூலி கொடுக்கணும். ஏன்னா அவன் வந்து நீ தோண்டிட்டு போயிட்டா, அப்புறம் நாளைக்கு வரணும் மூடுறதுக்கு. அப்போ 2 கூலி கொடுக்கணும். கொடுப்பீங்களாண்ணே? கொடுப்போம்ட்டா. பெட்டிக்கு காசு கொடுப்பீங்களாண்ணே? கொடுப்போம்ட்டா. கல்லறைக்கு காசு வேணும்னே, எல்லாமே தருவோம். நான் ஒரு பட்ஜெட் போட்டு சொல்லிட்டேன். ரைட்டு, ஓகே அப்படி இப்படின்ட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? ஃப்ரீசர் அவங்களே கொண்டு வந்தாங்க. கதவெல்லாம் கழட்டிட்டு ஒரு மாதிரி சைஸாக உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நான் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் மறுநாள் என்ன சொல்லிட்டேன்னா, நீங்கள் ஒரு 8-8:30க்குள்ளே உங்கள் காரியத்தை முடிச்சுருங்க. முடித்து பாடியை தூக்கி பெட்டியில் வச்சு வெளியே வைக்க சொல்லுங்கள். 9 மணிக்கு நான் வந்து ஜோம் பண்ணி அடக்கம் பண்ணுவேன். வர விரும்புகிறவங்க நீங்கள் கல்லறைக்கு வந்து பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ரைட். இப்போ தான் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இவங்க அந்த நீர்மாலை எடுக்கிறக்கு அந்த தண்ணி குடம் என்ன, அந்த கர்மத்தை கழிக்கிறதுக்கு தண்ணி எடுக்கிறாங்கல்ல, அது வந்து ஒரு குறிப்பிட்ட கிணறுல தான் தண்ணி எடுக்கணும். அவங்க எடுப்பாங்க, தீர்த்த தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தண்ணியை நம்ம கூட என்ன செய்ய முடியாது, குடிக்க முடியாது, அப்படி ஒரு தண்ணி. ஆனால் அது அப்படி சம்பிரதாயம். அந்த தண்ணி அந்த கிணத்துல எடுக்கிறதுக்கு குறிப்பிட்ட சங்கத்தில் இவங்க காசு கட்டி இருக்கணும். அது அந்த குறிப்பிட்ட சங்கத்துக்குரிய தொட்டி. புரியுதா உங்களுக்கு?
அவங்க அனுமதி இல்லாமல் அதில் தண்ணி என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதாவது தண்ணி வீணாக கூட போகும், அது வேறு விஷயம். ஆனால் இந்த பர்பஸ், இந்த நோக்கம்னு போகும்போது இப்படியெல்லாம் சில சம்பிரதாயங்களை வச்சுருக்குறாங்க. ஒரு 13 பேர் சின்ன குடத்தில் 13 குடம் தண்ணி, அதை எடுக்கிறதுக்கு இவங்க எவ்வளோ தெரியுமா சங்கத்துக்கு கட்டியிருக்கிறாங்க? 1,00,000 ரூபாய். 1,00,000 கேட்டபோது நான் உடைந்து போனேன். அவங்களுக்கு சாபம் வரக்கூடாது, அவங்க கர்மத்தை கழிக்கணும். ஏன்னா தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுன்னு சொல்லி இருக்கும்போது, தகப்பன் உயிரோடு இருக்கும்போது ஒரு பயம் வந்து என்ன செய்யலை, எட்டி பார்க்கல. பிசாசு அப்படி அவர்களை கட்டி வைத்திருந்தான், மனக்கண்களை குருடாக்கி வைத்திருந்தான். இப்போ அவங்களுக்கு உள்ளம் வாதிக்குது. ஆகவே தங்கள் கருமத்தை கழிக்க வேண்டும் என்று தண்ணி எதிர்பார்க்குறாங்க. அந்த தண்ணி ஒரு இடத்துல இருக்குது. அந்த தண்ணியை 1,00,000 ரூபாய் கொடுத்து வாங்கி இருக்கிறாங்க. வலிக்குது. இப்போ இதனால அவங்க கருமம் கழிஞ்சுதா அப்படின்னா இல்லையே. கழிஞ்சதுன்னா தான் இதுக்கு எத்தனை லட்சம் ரூபானாலும் கொடுக்கலாம்ல. என் பாவம் நீங்குதுன்னா தான் நான் எத்தனை அக்கினி சூளைக்குள்ளனாலும் போயிட்டு வரலாமே. என் பாவம் நீங்குது, என் சாபம் மாறுதுன்னா தான் எத்தனை மொட்டைனாலும் போடலாமே. யோசித்து பாருங்க, என் பாவத்துக்கு ஒரு பரிகாரம் கிடைக்குதுன்னா தான் நான் எத்தனை தேசத்துக்குனாலும் பாத யாத்திரை போகலாமே. இது ஒன்றினாலும் எனக்கு பரிகாரம் உண்டாக போவது இல்லை. என்னுடைய பரிகாரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் என் பாவத்துக்காக சிலுவையிலே மரித்தார். அவருடைய இரத்தம் சிந்தி என்னை ரட்சித்தார். இன்றைக்கு நான் பாவமற்றவனாய் இருக்கிறேன், பாவ மன்னிப்பை பெற்றவனாய் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமானவனாய் இருக்கிறேன். இவ்வளவும் பண்ணிட்டுங்க என்கிட்ட வந்து என்ன கேட்டாங்க தெரியுமா? பாஸ்டர் ஐயா, நாங்கள் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. எந்த விதத்திலும் நாங்களோ எங்கள் தலைமுறையோ பாதிக்கப்படக்கூடாதுன்ட்டு தான் நாங்கள் இதை செய்கிறோம். உங்களை ஒருவேளை பேசி அதுவும் எங்களுக்கு சாபமாக என்ன செஞ்சிடக்கூடாது. இதை மன்னிப்பு கேட்கும்போது என்னுடைய இருதயம் அழுதது. அவங்க பயப்படுறாங்க சாபம் வரக்கூடாதுன்னு. ஆனால் சாபத்திலிருந்து விடுதலை அவர்களுக்கு வரப்போவது இல்லை. நான் சொல்றேன், இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார், இயேசு உங்கள் சாபத்தை மாற்றுவார். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அவர்களுக்கு இல்லை. அவருடைய மனக்கண்கள் குருடாய் இருக்கிறது. அதை நினைக்கும் போதுதான் ரொம்ப வேதனையா இருக்குது. யோசித்து பாருங்க, என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் போறான் வர்றான் சம்பாதிக்கிறான், நல்லா உடுத்துறான், ஜாலியா இருக்கிறான், பூவை வைக்கிறான், சிமிட்டிக்கிட்டு அங்கிட்டு போறான், நல்லா இருக்கான்னு நம்ம நினைக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் குற்ற மனசாட்சியோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதற்காகத்தான் விக்கிரகத்துக்கு போறான், அவ்வளவு செலவு பண்றான். எவ்வளவு செலவு, எவ்வளவு செலவு. இந்த அடக்க ஆராதனையில் கூட நான் பேசினேன். கிறிஸ்தவத்தில் சடங்கு சம்பிரதாயம் எதுவுமே கிடையாதுங்க. ஆனாலும் கிறிஸ்தவர்களாய் சந்தோஷமா இருக்கிறதற்கான காரணம் இயேசுவுடைய உள்ளத்தில் இருக்கிறதுனால எந்த சம்பிரதாயமும் கொடுக்காத சந்தோஷம் இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். பாருங்க, தெபோரலமாவுக்கு ஒரு கவலை இல்லை, ஆரோனுக்கு ஒரு அங்கலாய்ப்பும் இல்லை. அங்கலாச்சிட்டு வர்றதெல்லாம் யாரு தான் சொல்லுங்க? அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. திரும்ப தகப்பனை பார்ப்போங்கிற நம்பிக்கை இல்லை. யோசித்து பாருங்க, ஒரு மரண பயத்திலே தான் அவங்க வாழ்றாங்க. அந்த மரண பயத்தை பயன்படுத்தி தான் பிசாசு அவர்களை விக்கிரகத்துக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறான், கட்டி வச்சிருக்கிறான். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள், ஆண்டவர் சொல்றார், நீ உன்னையவே தானே பார்க்கிற, உன் பாவத்தை நான் மன்னிச்சிருக்கிறேன், என்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி உனக்கு ஒரு ஆசீர்வாதமான சபையை கொடுத்திருக்கிறேன், உன்னை வழி நடத்துகிறதற்காக உனக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறேன், உன்னை கட்டுகள் இருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறேன், உன் பலவீனத்தில் என் பலனை பூரணமா என்ன செய்யறேன், கொடுக்கிறேன், உனக்கு மரண பயத்தை எடுத்திருக்கிறேன், உனக்கு நித்திய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறேன், நீ சந்தோஷமா இருக்க. ஆனா உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை ஏறெடுத்து பார். அதனாலதான் ஆண்டவர் நம்ம சீசர்களாக அழைக்கிறார். வெறும் வந்து குழந்தையா இருந்துட்டு போகாதீங்க,
அது நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. நாம் சீசர்லாம் மாற பொறுப்பை கையில் எடுக்கணும். கரிசனை உள்ள ரொம்ப பேசிக் என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற நிறையா விஷயங்கள் நமக்கு வலியை ஏற்படுத்துது. குடிக்கிறான், அது நிமித்தம் குடும்பத்தில் வறுமை, தரித்திரம், சண்டை, பிரச்சனை. சிலர் தற்கொலை செய்து கொள்றாங்க. சாகிற வரைக்கும் குடிக்கிறான். ஏன் குடிச்சே சாவேங்கிறான். விடுதலை இல்லை. பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? அந்த குடிகார தகப்பனுடைய வீட்டில் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிலர் வேசித்தன பாவத்துக்குள்ள போறாங்க. அந்த கள்ள காதல்னால எவ்வளவு கொலைகள் நடக்குது. யாரோ ஒருவன் கொலை பண்ணிட்டு போயிடுறான், அந்த பிள்ளைகள் நடுரோட்டில் நிற்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? கள்ளக்காதலனோடு இணைந்த கள்ளக்காதலி அந்த காதலியுடைய கணவனை 2 பேரும் சேர்ந்து கொன்றுறாங்க. அப்பா செத்துட்டாரு, அம்மா ஜெயிலுக்கு போயிட்டா, பிள்ளைகள் நடு ரோட்டில் நிற்குது. வியாதியினால் அவதிப்படுகிறவர்கள் எத்தனை பேர்? மன நோயினால் அவதிப்படுகிறவர்கள் எத்தனை பேர்? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கெல்லாம் பரிகாரம் யாரு? யாரு? இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் பரிகாரம் யாரு? இயேசு. அந்த இயேசு எங்க இருக்கிறாரு? அந்த இயேசு எங்க இருக்காரு? திரும்ப வருவாரா? பூமிக்கு மனுஷனா வருவாரா? வரமாட்டார். எங்க இருக்காரு? நமக்குள்ள. இப்ப அந்த பரிகாரமா யாருதான் மாறணும்? புரியுதா? அந்த இயேசுவை கொண்டு சேர்க்கிறதுக்கு நான் தான் போகணும். அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க. இன்னைக்கு நீ என்னைய கொடுக்க சொல்லுவ, நான் உன் கூட இருப்பேனா? அதனாலதான் இயேசு சொன்னார், அந்த வசனத்தை கண்டுபிடிச்சா போடியா, நான் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தவைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை. ஏன் நான் செய்யறத நீ செய்யணும்னு ஏன் ஆண்டவர் சொல்றாரு? கவனிங்க, கிறிஸ்தவங்கிறது சும்மா வந்து சாமி கும்பிட்டு போற அனுபவம் கிடையாது. நீங்க இயேசுவா மாறணும். நீங்க மற்றவர்களுக்கு ஜெபிக்கணும். நீங்க மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். நீங்க மற்றவர்களுக்கு உற்சாகம் கொடுக்கணும். புரியுதா? ஏன் ஆண்டவர் சீசர்ல பார்த்து இதை சொன்னார்னா, நான் எங்க போயிருவேன்? பிதாவிடத்துக்கு போயிருவேன். அப்ப இந்த மக்கள்லாம் எங்க போவாங்க? இந்த மக்களுக்கு யார் இயேசு? புரியுதா உங்களுக்கு? அப்ப இயேசு எங்க இருக்கிறார்? இயேசு எங்க இருக்கார்? அப்ப இயேசு என்ன சொல்றாரு? நீ போ, நீ போ. இப்ப பாருங்க, ஒரு சில விஷயங்களை சொல்லி நான் முடிக்க போறேன். பாருங்க, நமக்குள்ள இருந்து இயேசு என்ன செய்ய விரும்புகிறார் நான் சொல்றேன் பாருங்களேன். மத்தேயு 14:14 பாருங்க. இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி. அப்ப எனக்குள்ள இருக்கிற இயேசு நான் போற இடத்துல எல்லாம் என்னை சுத்தி இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது என்ன செய்கிறாரா? யார் மனதுருகுவது? சொல்லுங்க, யார் மனதுருகுவது? கவனிங்க, இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார். அந்த இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள. இப்ப எனக்குள்ள இருக்கிற இயேசு நான் போற இடத்துல என்ன சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய நிலையை கண்டு என்ன செய்கிறார்? இன்றைக்கும் மனதுருகுகிறார். அந்த மனதுருக்கம் எங்கே வலிக்கிறது? எனக்கு, என் இருதயம் வலிக்கிறது. மனதுருகுவது யார்? இயேசு. மனதுருகுவது யார்? எனக்குள்ள இருக்கிற இயேசு. வலி யாருக்கு? எனக்கு. கண்ணீர் எங்கே வருகிறது? என் கண்களில். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? இதுதான் சீஷத்துவ வாழ்க்கை. இதுதான் சீஷத்துவ வாழ்க்கை. இன்றைக்கும் இயேசு மனதுருகுகிறார். ஆனால் கண்ணீர் எங்கே வருகிறது? என் கண்களில். இதுதான் சீஷத்துவ வாழ்க்கை. அடுத்து பாருங்க, அடுத்து ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. லூக்கா 9:1 பாருங்க. லூக்கா 9:1. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும்
மார்க் 16:17 பாருங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்க, என் நாமத்தினாலே பிசாசுகளை சர்ப்பங்களை எடுப்பார், துரத்துவார, நவமான பாஷைகளை பேசுவார், சர்ப்பங்களை எடுப்பார், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? யோப்பா, இப்ப கவனிங்க, எனக்குள் யார் இருக்கா? போன வாரத்துக்கு முந்தின வார செய்தி என்னது? போன வாரத்துக்கு முந்தின வார செய்தி என்னது? அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். அந்த செய்தி எப்படி முடித்தோம்? உங்கள் சரீரம் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? உள்ள இருக்காரு. இயேசு எங்க இருக்காரு? உள்ள இருக்காரு. பரிசுத்த ஆவி எங்க இருக்கு? உள்ள இருக்கு. அப்ப அவங்க யாரு? எல்லையற்ற ஆற்றல் உள்ளவர்கள், வல்லமை உள்ளவர்கள். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு யாரு? இயேசு யாரு? ஒரு சின்னொண்டு பொம்மையா? சொல்லுங்க. பரிசுத்த ஆவி என்னது? சொல்லுங்க. ஒரு கப்பு புகையா? இல்லங்க, அவர்கள் எல்லையற்ற ஆற்றல் உடையவர்கள். இன்றைக்கும் இயேசு அவ்வளவு வல்லமை உடையவராய் எங்க இருக்கிறார்? உங்களுக்குள்ள இருக்கிறது தாங்க இப்ப பிரச்சனை. என்ன யாரை சொல்லி அழ, நமக்குள்ள இருக்கிறதான் பிரச்சனை. என்ன நம்ம வெளிப்படுத்துகிறது இல்லையே. யோசித்து பாருங்க. உங்க வீட்டில் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். நீங்க ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறீங்க. உங்க வீட்டில் ஒரு குழி தோண்டுனா ஒரு பெரிய கண்டெய்னர்ல ஒரு 1000 கிலோ தங்கம் இருக்குதுங்க. உள்ள கண்டெய்னர்ல எவ்வளவு இருக்கு? 1000 கிலோ தங்கம் இருக்கு. நீங்க மூடி வச்சுட்டு டெய்லி வேலைக்கு போறீங்க, 300 ரூபாய் வாங்கிட்டு வீட்டுக்கு வரீங்க, முக்காப்படி அரிசியை போட்டு கஞ்சியை காய்ச்சி குடிச்சிட்டு குப்புறப்படுத்து தூங்குறீங்க. திரும்ப காலையில் வேலைக்கு போகிறீங்க, 300 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வரீங்க, முக்காப்படி அரிசியை போட்டு கஞ்சியை காய்ச்சி குடிச்சிட்டு குப்புற தூங்குறீங்க. இப்போ என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நீயும் வாழ மாட்டேங்கிற, யாருக்கும் வாழ்வும். 1000 கிலோ தங்கத்தை வச்சு சிவகாசியவே சிங்கப்பூரா என்ன செஞ்சிடலாம்? மாற்றிடலாமே. புரியுதா நான் சொல்கிற விஷயம்? இப்போ அதே தான் ஆண்டவர் சொல்கிறார். உனக்குள்ளே இருக்கிற ஆற்றல் இருக்குல்ல, இதே ஆவியானவர், உனக்குள்ளே இருக்கிற இந்த ஆவியானவர் தான் இந்த வானம் பூமியை உண்டாக்குனார்னா நம்புறியா? இப்போ அங்கதான் நமக்கு ஒரு முட்டுக்கட்டை இருக்குது விசுவாசத்தில். அவர் வேற ஆவியானவர், இவர் வேற ஆவியானவரா? யோசித்து பாருங்க. இந்த ஆவியானவர் தாவீதுக்குள்ள இருந்து என்ன செஞ்சாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல போன வாரம் சொன்னேன், போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கத்தின் வாய கிழிச்சாருங்க. யாரு? தாவீது. அங்க கிழிக்க முடியும் தாவீதுக்குள்ள இருக்கிற. புரியுதா உங்களுக்கு? அடுத்து என்ன செஞ்சாரு? கரடி. தாவீதை அடிச்சு கொள்ள முடியும். யார் பண்ணது? கோலியாத்தை யாராவது வீழ்த்த முடிஞ்சுதா? பராக்கிரமசாலிகள் 40 நாள் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். குட்டி தாவீது போய் கோலியாத்தை வீழ்த்தினான்னா தாவீதா? அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர். சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி வந்தபோது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசித்தா ஆவி போய் பாவி தூங்குறாங்க. இவனுக்கு ஒரு சுகம் கிடைக்குதுன்னா தாவீதா? அவனுக்குள்ள இருக்கிற. இப்போ புரியுதா உங்களுக்கு? நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. சின்ன பிள்ளைகளையும் தான் உங்களையும் தான் பார்த்து சொல்கிறேன். யூ ஆர் நாட் அன் ஆர்டினரி. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஒரு அளவற்ற ஆற்றலை உள்ளே வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு நம்ம சில பாவங்களில் சுகம் கண்டுக்கிட்டு, சோம்பேறித்தனத்தில் குப்புறப்படுத்திக்கிட்டு, செல்ஃபோனில் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு, கேம் விளாண்டுக்கிட்டு, ஏதோ கஞ்சியை குடிக்கணுமேங்கிறக்காக அலைஞ்சிக்கிட்டு திரிஞ்சிக்கிட்டு. யோசித்து பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அளவற்ற ஆற்றல் உடையவர். அப்ப அந்த ஆவியானவர் வர்றாரு. இது ஒரு பிசாசு பிடிச்சவர்னு வச்சுக்கோங்களேன். எனக்குள்ள இருக்கிற
இயேசு என்ன நினைக்கிறாரு? இந்த பிசாசை துரத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த இயேசு ஏதாவது செய்ய முடியுமா? எனக்குள்ளே இருக்கிற இயேசு ஏதாவது செய்ய முடியுமா? அந்த இயேசுக்காக யார் செயல்படணும்? இயேசு இவரை விடுதலையாக்க விரும்புகிறாரு. முதல்ல நான் அந்த இயேசுவை இவர்கிட்ட கொண்டு போகணுமே. அதுக்கு தான் இன்னைக்கு சாயந்தரம் கோ ப்ராஜெக்ட். நான் அதனால ஆண்டவர் சொல்றார், நீங்க போங்கய்யா, புறப்பட்டு போங்க, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போங்க, வீடு வீடா போங்க. உங்களை ஏத்துக்கிறான் ஏத்துக்கல அது ரெண்டாவது, நீங்க போங்க. ஏத்துக்கிட்டான்னா நீங்க சொன்ன ஆசீர்வாதம் வீட்டில் இருக்கும். ஏத்துக்கலையா தூசியை உதறிட்டு வந்துகிட்டே இரு. என்ன பேசுவோன்னு நினைக்காத, பேசுறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற. அப்ப சுகமாக்க போறது யாரு? எனக்குள்ள இருக்கிற இயேசு. விடுவிக்க போறது யாரு? எனக்குள்ள இருக்கிற இயேசு. கண்ணீரை துடைக்க போகிறது யாரு? எனக்குள்ள இருக்கிற இயேசு. பாவ சாப ரோகங்கள் இருந்து விடுதலை ஆக்க போறது யாரு? எனக்குள்ள இருக்கிற இயேசு. ஆனா இதெல்லாம் இவனுக்கு நடக்கணும்னா சர்ச்சில் இருக்கிற நீங்க போகணும்லையா? போகணும்ல. யாரெல்லாம் ஊழியத்துக்கு போறீங்க அப்படின்னு கேட்டா ஒரு 4 பேர் நிற்கிறீங்க. எப்படி இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும்? சரி, இப்படி இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படாம நம்ம ஆசீர்வாதமாக இருந்துட முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை வெளிப்பட்டு ஒருத்தனுக்குள்ள அற்புதம் நடந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க உங்க நிலைமை என்ன ஆகும்னு. உங்க கிரேடு, உங்க மதிப்பு, உங்க வேல்யூ என்னன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசித்து பாருங்க. யோசித்து பாருங்க. உங்களுக்குள்ள அளவற்ற ஆற்றல் இருக்கு. இசைக்கி சிஸ்டர் இருக்கிறாங்க, எஸ்தர். அவங்க தான் முதல்ல ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க. அவங்க ஏரியாவில் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல விசுவாசம், நல்ல ஜெப அனுபவம், நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்த உடனே அப்படியே அவங்க சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தராக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க. இன்றைக்கும் அந்த தெருவில் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் சகோதரிகிட்ட போய் என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. இசைக்கி சிஸ்டர் மூலம் அற்புதம் நடக்குதா இல்லையா சிஸ்டர்? நடக்குது. இருக்கிறாங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த சிஸ்டர் என்ன படிச்சிருக்கீங்க சிஸ்டர்? படிக்கலை. அவங்களுக்கு 2 கால் நல்லா நடக்க முடியாது, கணவன் கிடையாது. ஆனால் அந்த சகோதரி ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்குது. மற்றவங்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. நான் ஒரு யாரையும் டீக்ரேட் பண்ணலை, ஆனால் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அந்த சகோதரி விசுவாசிக்கிறாங்க, எனக்குள்ள அளவற்ற ஆற்றலுடைய கர்த்தர் இருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறாங்க. வா, நான் ஜெபம் பண்ணுறேன், உனக்கு சுகமாகுங்கிறாங்க. நான் போய் என்ன செய்ய? நீங்கள் போய் அந்த வீட்டில் கால் வச்சாலே ஆசீர்வாதம்ங்க. நீங்கள் கை வச்சாலே ஆசீர்வாதம்ங்க. நீங்கள் பேசினாலே ஆசீர்வாதம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் போய் ஒன்றும் சொல்ல வேண்டாம். போய் ஒரு டம்ளரை வாங்கி தண்ணியை குடிச்சிட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லிட்டு வர முடியாதா? நமக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் யாரெல்லாம் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க, நஷ்டத்தில் இருக்கிறாங்க நல்லா தெரியும். ஆண்டவர் சொல்றார், நீ போ, நான் செய்கிறத செய்கிறேன். ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ட்ரெமண்டஸான மெசேஜ். இதன் முடிவுரை பயங்கர கிளைமேக்ஸாக இருக்கும். ஆனால் எனக்கு இன்னொரு 1 மணி நேரம் வேணும். அதனால் நான் முடிக்கிறேன். ஒரு ஏற்கனவே நான் லீடர்ஸ் மீட்டிங்லாம் சொல்லியிருக்கிறேன். தெரிஞ்சவங்க தெரியாத மாதிரியே கேளுங்க. என்ன, நமக்கு அனு ஜேக்கப்னு வந்தார்ல ஊழியக்காரர், அவர் ஒரு எவாஞ்சலிஸ்ட்டு. அவருடைய நோக்கமே அறிவிக்கப்படாத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுக்குன்னே அவர் மேடை, ஆடியோ சிஸ்டம் எல்லாமே அவர் நிறையா வச்சுருக்கிறார். ஸோ இங்கே மாதிரி நம்ம கூப்பிட்ற இடங்களுக்கு வருவார். யாருமே கூப்பிடல, அந்த டேட்டு ஏதாவது ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நார்த்துக்கு போயிடுவார். அங்கங்கே அவருக்கு அந்த ஆடியோ சிஸ்டம்லாம் இருக்குது, பெரிய ட்ரக்லாம் வச்சுருக்க, அதை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல பெருசாக மேடையை போட்டு அவர் பாட்டுக்கு பிரசவம் பண்ணுவார். அதுதான் அவருடைய ஊழியம், எவாஞ்சலிஸ்ட். அப்படி ஒரு முறை கவனிங்க, ஒரு
இடத்துக்கு போயிருக்காரு. அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் படிப்பறிவில்லாதவர்கள், அவங்க பேசுகிற மொழிக்கு எழுத்து கிடையாது, ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. அந்த கிராமம் ஒரு 1000 பேர் இருப்பாங்க அந்த கிராமத்தில். இவன் அந்த இடத்துல மேடை போட்டு, லைட்டு போட்டு, ஆடியோ சிஸ்டம் போட்டு கூட்டம் நடத்த போகிறாரு. அந்த மக்களை பற்றி தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க, இந்த மக்களுக்கு வெளிச்சமே தெரியாது, கரண்ட்டே கிடையாது. அந்த எங்கே ஆப்பிரிக்காவில் சொல்லலை, இந்தியாவில் தான் சொல்கிறேன். இன்றைக்கும் அந்த ஊரில் கரண்ட்டு கிடையாது. ஜனங்கள் இரவு நேரத்தில் வெளிச்சத்தை பார்த்ததில்ல. வெளிச்சத்தை பார்த்தா பயப்படுவாங்க. இந்த மாதிரி ஹாலோஜன் லைட்டு, பெரிய லைட்லாம் பார்த்தா பயப்படுவாங்க. இன்னொன்று சவுண்டு அவங்களுக்கு பயமாக இருக்கும். அந்த ஜனங்கள் அப்படி தான் இருக்கிறாங்க, வாழ்கிறாங்க. அதனால் எப்படி மக்கள் வருவாங்கங்கிறது தெரியாது அப்படின்னு சொன்னால், இவர் சொல்கிறாரு, நீங்கள் பண்ணுங்க, விளம்பரம் பண்ணுங்க, கர்த்தர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. விளம்பரம் பண்ணிட்டாங்க. 1000 பேரும் வந்துட்டாங்க. 1000 பேர்னா நம்ம இருக்கிறோம்ல, இது மாதிரி இன்னும் 2 மடங்கு என்ன, அவ்வளோ கூட்டம் வந்துட்டாங்க. இவருக்கு தெரிஞ்சது இங்கிலீஷ், மலையாளம், தமிழ் தெரியும். இவர் இங்கிலீஷில் பேசுகிறாரு. இதை ஹிந்தியில் ஒருத்தர் மொழிபெயர்க்கிறாரு. ஹிந்தியிலேருந்து லோக்கல் லாங்குவேஜுக்கு இன்னொருத்தர் மொழிபெயர்க்கிறார். நமக்கு ஒருத்தர் பேசினாலே என்ன செய்யாது, புரியாது. இவர் 2வது பேசி 3வது பேசுகிற இந்த டிரான்ஸ்லேஷனில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இவர் என்ன உணர்வில், என்ன எமோஷனில் பேசுகிறாரோ அதே இதுக்கு இவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறது கடினமான விஷயம். ஒரு சிலர் தான் அப்படி பண்ண முடியும். இவர் பேசுகிற அதே எமோஷனில் இவர் டிரான்ஸ்லேட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு அது போய் ரீச் ஆகவே செய்யாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் கூட ஒரு தடவை சமீபத்தில் நார்த் இந்தியா போயிருந்தப்ப, நான் தமிழில் பேசினதை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. நானும் இவங்களை சிரிக்க வைக்கணும்னு என்னென்னமோ ஜோக் அடிக்கிறேன், சிரிக்கவே மாட்டேங்கிறேன். எல்லாம் முறைச்சி பார்க்குறான். யோ, நான் ஜோக் சொன்னையா அப்படின்னு சொல்லிட்டேன், அதுக்கும் முறைக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? டிரான்ஸ்லேட் பண்ணவர் அப்படி சப்பையாக பண்ணியிருக்கிறார். தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, புரியுதா? அப்படி ஒரு மொக்கையாக பண்ணியிருக்கிறார். இதுக்கும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, புரியுதா? ஆமாம். அப்போ என் எமோஷன் என்ன செய்யலை, அவங்கள ரீச் பண்ணலை. இப்போ யோசித்து பாருங்க, இங்கிலீஷில் பேசி இவர் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ண அவ்வளோ முடிஞ்சு. ஜனங்கள் 1000 பேரும் ஒப்பு கொடுக்குறான். 1000 பேரும் அழுத ஒப்பு கொடுக்குறான். இவருக்கு என்னன்னே புரியலை. என்ன, சரி, விசுவாசத்தில் ஊழியம் செஞ்சு முடிச்சாச்சுங்க. அப்புறம் காலையில் அந்த ஊரை சுற்றி பார்க்குறக்கு இவர் போகும்போது அந்த ஊர் தலைவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ இவர் கேட்குறாரு, நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு, நான் பேசினது ஏதாவது புரிஞ்சுது? ஏன்னா இவருக்கு தெரியும் கர்த்தருடைய கிரியை நடக்கும், ஜனங்கள் ஒப்பு கொடுப்பாங்கன்னு அந்த விசுவாசத்தில் தானே பண்ணுறோம். புரியுதா? அறுப்போங்கிற விசுவாசம் இல்லைன்னா அந்த அறிவாலை தூக்கிட்டு நம்ம போவோமா? போகிறதே எதுக்கு தான், அறுக்கிறதுக்கு தான். அதனால் இவரும் விசுவாசத்தோடு போகிறதுனால கர்த்தருடைய கிரியை நடக்கும் தெரியும். ஆனால் தான் என்ன பேசினோம்னு அவங்களுக்கு புரியுமா, புரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவருக்கு ஒரு ஆசை. அப்போ அந்த ஊர் தலைவர் என்ன சொன்னாராம் தெரியுமா? நீங்கள் பேசின விஷயங்கள் ரொம்ப புரியலை தான், ஆனால் ஒரு காரியம் புரிஞ்சுது. என்னன்னா, கடந்த 1 வாரமாக எங்கள் ஊரில் டெய்லி காலையில் ஒருத்தர் சிலுவையை தோளில் வச்சுக்கிட்டு, தலையில் முள் வச்சுக்கிட்டு, ரத்தம் சொட்ட சொட்ட வெள்ளையாக அங்கி போட்ட ஒருத்தர் நடந்து போகிறார். எங்கள் கிராமமே அதை பார்க்குது. ஆனால் யாருன்னு யாருக்குமே தெரில. எதுக்கு இதை இப்படி தூக்கிட்டு போகிறாரு, எதுக்கு அவருக்கு ரத்தம் வடின்னு தெரில, அப்படியே போயிடுறார். யார்கிட்டையும் பேசலை, யாரையும் பார்க்கல. அவர் 1 வாரமாக நடக்குது. எங்களுக்கு யாருன்னே தெரில. ஆனால் நேற்று நீங்கள் சொல்லும்போது தான் தெரிஞ்சது, இப்படி இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் தெய்வம். அவர் நம்முடைய பாவத்துக்காக இந்த உலகத்துக்கு சிலுவை சுமந்து தலையில் முக்கிடம் சுட்டி ரத்தம் சிந்தி நம்ம பாவத்தை மன்னிச்சாரு. நேற்று நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி. யோசித்து பாருங்க, நம்ம ஆண்டவரை பற்றி சொல்ல போறதுக்கு முன்னாடியே இயேசு அவர்களிடத்தில் போய் ஊழியம் செய்கிறார்.
ஒன்று நல்லா விளங்கிக்கோங்க, நீங்கள் போகணும், ஜனங்களை சந்திக்கணும், உங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும், அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நடத்தி சபைக்கு கொண்டு வரணுங்கிறது என்னுடைய அங்கலாய்ப்பு அல்ல. கல்வாரி சிலுவையிலே ஜனங்களுக்காக நான் தாகமாயிருக்கிறேன் என்ற இயேசுநாதருடைய அங்கலாய்ப்பு. என் காரியமாய் யார் போவார் என்கிற அவருடைய அங்கலாய்ப்பு, அவர் கொடுத்த ரட்சிப்பு, அவர் கொடுத்த பாவ மன்னிப்பு, அவர் பிச்சை போட்ட உயிர்ல வாழ்கிற நான் ஏன் அவருடைய காரியமா எதையும் செய்ய மாட்டேங்கிறேங்கிற ஒரு ஏக்கம் என் தகப்பனுக்கு உண்டு. எத்தனை பேர் ஆண்டவருக்காக உங்களை அறிவிக்கப்படாத இடத்துக்கு போய் அடி வாங்கலாம் சொல்லலை, உங்களுக்கு தெரிஞ்ச வீடுகளுக்கு போய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தா அதிகாரத்தின்படி அவங்கள ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணிட்டு தாங்க வாங்கன்னு சொல்கிறோம். எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு பாட்டு பாட தெரியாது, எனக்கு ஊழியம் செய்ய தெரியாது, அது பொறுப்பற்ற வார்த்தை தானே தவிர தெரியாது என்பது உண்மை அல்ல. உங்களுக்குள்ள அவ்வளவு சரக்கு இருக்குது, நாம் இன்னும் பொறுப்பை கையில் எடுக்கிறதில்ல. ஆண்டவர் சொல்றார், நீ குழந்தையா இராத, சீசனா மாறுறதுக்கு நீ பொறுப்பை கையில் எடுத்தா போதும். யூ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ஊரை கர்த்தருடைய சந்ததியா, கர்த்தருக்கு பயந்த சந்ததியா மாத்துறதுக்கு நமக்கு ஒரு உத்தரவாதம் இருக்குதுங்க. சும்மாவா கர்த்தர் கானான் தேசத்தை நமக்கு கொடுத்தாரு? கானான் தேசத்தை வாங்குறதுக்கெல்லாம் நமக்கு சத்து இருக்குதா? யோசித்து பாருங்க, கிட்டத்தட்ட 2 கோடி கொடுத்துருக்குறோம் நம்ம. இதுக்கு நம்ம தகுதியானவர்களா? கர்த்தர் ஏன் அவ்வளோ பெரிய இடத்த கொடுத்தாருன்னா, இந்த ஊரில் இன்னும் ரட்சிக்கப்படாத அநேகர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வரணுங்கிறது தேவனுடைய திட்டம், தேவனுடைய திட்டம். எழுமி நில்லுங்க.